அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 3ல் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன் சாப்டர் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டேர்ம் 1ல் இருக்கிற எல்லா சாப்டர்ஸும் பார்த்துருக்குறோம். டேர்ம் 2ல் இருக்கிற எல்லா சாப்டர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் 7 3/4 ப்ளஸ் 6 1/2. ஸோ 7 3/4 ப்ளஸ் 6 1/2. ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனும் மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணும்போது ஷார்ட்கட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த ஹோல் நம்பர் 7ஐயும் 6ஐயும் நாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ 7 + 6. நெக்ஸ்ட்டு இருக்கிற ஃப்ராக்ஷன் என்ன இருக்குது? 3/4 இருக்குது. ஸோ 3/4 ப்ளஸ் 1/2. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் இப்போ 7ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 13 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணும்போது இங்கே வந்து டினாமினேட்டர் இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த 2வை 4 கன்வெர்ட் பண்ணோன்னா இன்டூ 2 நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ன வந்துடும்? இங்கே ஆல்ரெடி 7 + 6 வந்து 13. ஸோ 13 ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 1 2s are 2. ஸோ இங்கே 3 இருக்குது ப்ளஸ் 1 2s are 2. டினாமினேட்டர் ரெண்டுமே இங்கேயும் 4 வந்துடும், இங்கேயும் 4 வந்துடும். ஸோ காமனாக 1 டைம் நம்ம எழுதிக்கலாம். அடிஷனில் அப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே 13 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 3 + 2 5. ஸோ 5/4 இருக்குது. மறுபடியும் இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது இந்த 5/4. இந்த 5/4 வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 5ஐ 4ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 1 4s are 4. ஸோ ரிமைண்டர் 1 வந்துடும். ஸோ இந்த கோஷன்ட்டில் இருக்கிற 1 தான் நமக்கு ஹோல் நம்பர். ஸோ 13 இங்கே ஆல்ரெடி இங்கே 13 இருக்குது. இங்கே 13ஓட இந்த ஹோல் நம்பர் 1ஐ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? 14 வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே டினாமினேட்டரில் இங்கே ரிமைண்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நியூமரேட்டராக வரணும். 1/ இந்த 4 வந்து இந்த டிவைசர் 4 வந்து நமக்கு டினாமினேட்டராக வரணும். ஸோ ஆன்சர் 14 என்ன வருது? 14 1/4 வருது. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின் 5 1/3 மைனஸ் 3 1/2. ஓகே, நாம் அடிஷன் பண்ண மாதிரி தான் சப்ட்ராக்ஷனும் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஹோல் நம்பர் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5 - 3. ஸோ 5 - 3 என்ன வரும்? நமக்கு 2 வரும். நெக்ஸ்ட் ப்ளஸ் நமக்கு இங்கே என்ன இருக்குது? 1/3 மைனஸ் 1/2. 1/3 மைனஸ் 1/2. ஸோ 5 - 3யோட ஆன்சர் வந்து இங்கே 2. இப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே நியூமரேட்டர் ரெண்டும் 1 இருக்குது. ஸோ யூனிட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. யூனிட் ஃப்ராக்ஷனாக இருந்தால் ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ நியூமரேட்டரை நாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன வந்துடும்? பிக்கஸ்ட் நம்பர் 3 தான். ஸோ அப்போ 3 மைனஸ் 2/, இங்கே என்ன வரும்? 3 2s are ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டுக்கும் காமன் இல்லை. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை தான் பண்ணோம். ஸோ 3 2s are 6. ஸோ 3 - 2 வந்து 1. ஸோ 1/6 வந்துடுச்சு. நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? நமக்கு இங்கே என்ன கிடச்சிச்சு? நமக்கு 5 - 3 2 கிடச்சிச்சு. ஸோ 2 1/6. ஸோ 2 1/6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 1/6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் 8 1/3 இன்டூ 5. ஓகே, இதுவும் மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க. கலப்பு பின்னத்தில் நாம் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண மாதிரி இதை ஷார்ட்கட்டில் பண்ண முடியாது. இது இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நாம் பண்ண முடியும். அப்போ தான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம இது பண்ணணுன்னா நம்ம இந்த டினாமினேட்டர் 3ஐயும் இந்த 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 8 3s are 24. இந்த நியூமரேட்டரை என்ன பண்ணோம்? இந்த 24ஓட ஆட் பண்ணோம். இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 24 + 1 25. ஸோ 25/3 இன்டூ 5. ஸோ இதை நியூமரேட்டர் 25ஐ 5ஐ மல்டிப்ளை பண்ணோம். நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 125 வரும். ஸோ 125/3. நம்ம 125ஐ நாம் 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 125 டிவைடட் பை 3 பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா 41. 41 3s are
41 3s are என்ன வரும் அப்படின்னா 123 வரும். ஸோ ரிமைண்டர் 2 இருக்கும். ஸோ இந்த 41 இந்த கோஷன்ட் வந்திருக்கு இல்லையா, அந்த 41 இந்த 41 தான் நமக்கு ஹோல் நம்பர். இந்த ரிமைண்டர் 2 தான் நமக்கு நியூமரேட்டர். இந்த டிவைசர் 3 தான் நமக்கு டினாமினேட்டர். ஸோ ஆன்சர் 41 2/3. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 4th கொஷின். 4 1/5 divided by 3 3/4. ஓகே, டிவிஷனும் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். நாம் அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். தகாப்பின்னமாக மாற்றிட்டு தான் பண்ணணும். ஸோ தகாப்பின்னமாக மாற்றணும் அப்படின்னா நாம் இந்த 5ஐ 4ஐ மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 5 4s are 20, 20 + 1 21. ஸோ 4 1/4 என்ன வருது, 21/5 கன்வெர்ட் ஆகுது. டிவைடட் பை நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம 3 4s are 12, 12 + 3 15. ஸோ 15/4. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனை இன்னொரு ஃப்ராக்ஷனால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் டிவைசராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இந்த 15/4க்கு நாம் ரெசிப்ரோக்கல் எடுத்து நாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், இங்கே 21/5 அப்படியே இருக்கும். இன்ட்டு இந்த 15/4 என்னவாகும், 4/15 கன்வெர்ட் ஆகும். ஸோ 4/15 கன்வெர்ட் ஆனதும் நாம் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இதை நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம். ஸோ 7 3s are 21. இங்கே 5 3s are 15. ஸோ இப்போ 7ஐ 4ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். நாம் 5ஐ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 28/25 28/25 வரும். இந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏல ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்கே மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் நம்ம வருதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன வந்துச்சு, நமக்கு 28/25 வந்துச்சு. ஸோ 28/25. இந்த 28ஐ 25ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 25ஆல் நம்ம டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும், 1 டைம். ஸோ 25 ரிமைண்டர் 3 வரும். ஸோ இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 தான் ஹோல் நம்பர். ஸோ 1 இந்த டினாமினேட்டர் 3 இந்த ரிமைண்டர் 3 தான் நமக்கு இங்கே நியூமரேட்டர். இங்கே டிவைசர் 25 தான் நமக்கு டினாமினேட்டர். ஸோ 1 3/25. ஸோ 28/25 மிக்சர் ஃப்ராக்ஷனில் இப்படி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 28/25 வருது, 1 3/25. ஸோ 2 ஆப்ஷனும் வருது. ஸோ ஆப்ஷன் போத் A and B இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். 5th கொஷின். கௌரி 3.5 கிலோகிராம், அதாவது 1/2ன்றது அரை கிலோகிராம், அரைன்னு சொல்லுவோம். 3.5 கிலோகிராம் தக்காளியையும் 3/4ன்றதை 3/4 கிலோகிராம் சொல்லுவோம். ஸோ 3/4 கிலோகிராம் கத்திரிக்காவையும் 1/4 அதை கால்னு சொல்லுவோம். 1.25 கிலோகிராம் வெங்காயத்தையும் வாங்கினார். அவர் வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடை, இங்கே டோட்டல் கேட்டிருக்கிறாங்க. நமக்கு டோட்டல்னாலே நாம் ஆட் பண்ணணும், அடிஷன் ஆட் தான் பண்ணணும். ஸோ இந்த சம் அடிஷன். கௌரி பர்ச்சேஸ்ட் 3.5 kg of tomatoes, 3/4 kg of brinjal and 1/4 kg of onion. What is the total weight of the vegetables she bought? ஸோ நம்ம அடிஷன் எப்பயும் போல் ஷார்ட்கட்டில் பண்ணலாம். நாம் ஃபஸ்ட்டு இந்த ஹோல் நம்பர், இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 3 + 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 + 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 4 வரும். ஸோ 4 ப்ளஸ் நமக்கு இங்கே ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்குது, 1/2 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 1/4ன்னு இருக்கு. ஓகே, நாம் இங்கே டினாமினேட்டர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம 4ஆக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், இன்ட்டு 2. ஸோ அப்போ நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2 வரும். ப்ளஸ் 1 2s are 2, இங்கே 3 இருக்குது, 3, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, 1 டினாமினேட்டர் 4 இருக்குது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா 2 + 3 5, 5 + 1 6, 6ன்னு வருது. ஸோ 6/4. நமக்கு இங்கே ஆல்ரெடி என்ன கிடச்சிது, 4 கிடச்சிது. 4 + 6/4 இப்போ கிடச்சிது. இந்த 6/4 சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, கண்டிப்பாக முடியும். ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 2s are 6, 2 2s are 4. அப்போ நமக்கு என்ன வருது,
4 + 3/2 வருது. 4 + 3/2. இந்த 3/2 மறுபடியும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா 3/2-ஐ 1/2ன்னு நாம் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இங்கேயும் ஒரு ஹோல் நம்பர் 1 வந்துருச்சு. இங்கே ஆல்ரெடி ஹோல் நம்பர் 4 இருக்குது. ஸோ 4ஐயும் 1ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். ஸோ 5 1/2 கிலோகிராம். 5 1/2 கிலோகிராம். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6th கொஷின். ஒரு தகர எண்ணெய் பெட்டியில் 3.25 லிட்டர் எண்ணெய் இருந்தது. அதிலிருந்து 2.5 லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது எனில் எவ்வளவு எண்ணெய் மீதம் இருக்கும்? ஸோ மீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது சப்ட்ராக்ஷன். An oil tin contains 3/4 liters of oil, of which 2.5 liters of oil is used. How much oil is left over? So left over oil நம்ம சப்ட்ராக்ஷன் தான். ஸோ சப்ட்ராக்ஷன் நாம் எப்பயும் போல் ஷார்ட்கட்டில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஹோல் நம்பர் என்ன இருக்குது? இங்கே 3 இருக்குது. 3 ஓகே மைனஸ் இங்கே ஹோல் நம்பர் 2. ஸோ 3 - 2 என்ன வரும்? 1 வரும். ஸோ 1 ஓகேயா ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? இங்கே 3/4 லிட்டர் இருக்குது. 3/4 மைனஸ் 1/2. ஸோ 3/4 லிட்டரில் இருந்து ஒரு 1/2 லிட்டர். ஸோ 3/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் 1/4 லிட்டர் இருக்கும். ஸோ இப்படியும் நம்ம ஷார்ட்டாக பண்ணலாம். சப்போஸ் இங்கே 3/4 1/4ன்னு கொடுத்துருக்கனால நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ வேறு நம்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுத்து தான் பண்ணணும். ஸோ அதையும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும்னா இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கணும். ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த 2வை வந்து நாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 2/4ன்னு வரும். ஸோ இங்கே 3 மைனஸ் இந்த 1 2s are 2 2 பை டினாமினேட்டர் ரெண்டு காமன் ஆகிடுச்சு. இங்கே 4 வந்துடும், இங்கே 4 வந்துடும். ஸோ காமனாக எழுதிக்கலாம். ஸோ 3 - 2/4. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்? 3 - 2 1 1/4 வரும். ஆல்ரெடி நாம் 3 - 2 சப்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது என்னது? ஹோல் நம்பர் 1. ஸோ 1 1/4. ஸோ இப்படி பண்ணாலும் நமக்கு 1 1/4ன்னு ஆன்சர் வருது. நம்ம ஷார்ட்டாக பண்ணாலும் 1 1/4 ஆன்சர் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாமா? 1 1/4 ஆப்ஷன் சியில் இருக்கு. 1 1/4. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7th கொஷின். நிலவன் 1 மணி நேரத்தில் 4.5 கிலோமீட்டர் நடக்க முடியும் என்றால் அவர் 3.5 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடப்பார்? அதாவது 1 மணி நேரத்தில் 1 ஹவருக்கு 1 கொடுத்து 3.5 hours கேட்டுருக்காங்க. 1 கொடுத்து மெனி நிறைய கேட்டுருக்குறாங்க. 1 கொடுத்துருக்குறாங்க, நிறைய கேட்டுருக்குறாங்க. அப்படின்னாலே அது மல்டிப்ளிகேஷன். ஸோ நிலவன் கேன் வாக் 4.5 kilometer in an hour. How much distance will he cover in 3.5 hours? 1 ஹவருக்கு கொடுத்துட்டு 3.5 hours கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை நாம் எப்படி இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ 4 2s are 8 8 + 1 9. ஸோ இந்த 4 1/2 என்ன ஆகும்? 9/2 ஆகும். இன்ட்டு 3 2s are 6 6 + 1 7. ஸோ 3 1/2 வந்து 7/2 ஆகும். இதை நாம் மல்டிப்ளை பண்ணால் 9 7s are 63 2 2s are 4. ஸோ 63 நாம் 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 15 4s are 60 வரும். ரிமைண்டர் 3 வரும் ரிமைண்டர். ஸோ இங்கே 15 இருக்கு இல்லையா, அந்த 15 தான் ஹோல் நம்பர். ஸோ 15 இந்த ரிமைண்டர் 3 தான் நியூமரேட்டர். 15 3/4 இஸ் த ஆன்சர். ஸோ 15 3/4 எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 15 3/4 எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th கொஷின். 15.25 மீட்டர் நீளமுள்ள திரைச்சீலையை ரவி வாங்கினார். அவர் அதை ஒவ்வொன்றும் 2.25 மீட்டர் நீளமுள்ள சிறிய திரைச்சீலைகளாக வெட்டினால் அவருக்கு எத்தனை திரைச்சீலைகள் கிடைக்கும்? அதாவது ஒரு லாங்காக ஒரு பெரிய கர்டைன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கர்டைனை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுறாங்க. அப்போ கட் பண்ணுறோம் அப்படின்னாலே அது டிவிஷன் வந்துடும். ஒரு பெருசாக இருக்கிற ஒரு பொருளை கட் பண்ணி டிவைட் பண்ணுறோம் எல்லாருக்கும், அந்த மாதிரி மீனிங். ஸோ அப்போ இது டிவிஷன். இந்த 2 ஃப்ராக்ஷனே நம்ம டிவைட் பண்ணோம் இந்த இடத்துல. ரவி பாட் அ கர்டைன் ஆஃப் லென்த்
15 3/4 meter. If he cut the curtain into small pieces, each of length to 1/4 meter, then how many small curtains will he get அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ டிவிஷனும் நாம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 63/4 டிவைடட் பை இதை நம்ம 1/4 நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 9/4 வந்துடும். நமக்கு தெரியும் டிவிஷன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து நாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 63/4 இன்ட்டு இந்த 9/4க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா 4/9. ஸோ கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ 4 1 4s are 4 1 4s are 4. நெக்ஸ்ட் 9 1 9 is 9. இங்கே 7 9s are 63. ஸோ இங்கே லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கு 7 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 7 is the answer. ஸோ இங்கே 7 எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி is the correct answer. 9th question. பின்வரும் கூற்றில் எது தவறானது? which of the following statement is incorrect? ஓகே, நம்ம இது எல்சிஎம் எடுத்து நாம் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணியே ஒன் ஸ்டெப்பில் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளைனா இங்கே இருக்கிற அந்த 3யை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3 1s are 3. இந்த இடத்துல 3 வரும். நெக்ஸ்ட் இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது, கிரேட்டர் தேன். இங்கே 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2 1s are 2. ஸோ 3 is greater than 2. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஸோ இது வந்து ராங் கிடையாது. நெக்ஸ்ட் பியை செக் பண்ணலாம். இங்கே 7 இருக்குது டினாமினேட்டரில். இங்கே 7ஐ 7ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 49 வரும். நெக்ஸ்ட் இங்கே 8 இருக்குது. இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம் நம்ம, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ 8 இருக்குது. 8ஐ 6ஓட மல்டிப்ளை பண்ணால் 48. ஸோ 49 is greater than 48. ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இதை பண்ணலாம், சி பண்ணலாம். இங்கே 10 இருக்குது. 10ஐ 8ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 80. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள். இங்கே 9ஐ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 81. ஸோ 80 is less than 81. ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷன். ஸோ லாஸ்ட்டு தான் இன்கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே 10 இருக்குது. இங்கே 10ஐ மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே என்ன வரும் 100 வரும். இங்கே என்ன சிம்பிள் இருக்குது லெஸ் தேன் சிம்பிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 11ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 99. ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 100 is less than 99. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த இடத்துல ராங், இன்கரெக்ட் ஆன்சர். 10th question. 53/17 இன் தலைகீழி. The reciprocal of 53/17 is. இது ரொம்ப ஈஸி. நியூமரேட்டராக டினாமினேட்டராக கன்வெர்ட் பண்ணோம், டினாமினேட்டரை நியூமரேட்டராக சேஞ்ச் பண்ணோம், அவ்வளோதான். அதாவது பகுதியையும் தொகுதியையும் மாற்றணும். இப்போ இங்கே வந்து 53, இங்கே 17 வந்து டினாமினேட்டரில் இருக்கா, அதை ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் எழுதணும், அதாவது தொகுதியாக எழுதணும். இங்கே 53 வந்து தொகுதியாக இருக்கிறத இங்கே பகுதியாக எழுதணும், டினாமினேட்டராக எழுதணும். ஸோ 17/53. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி. 11th question. 6/7 equal to a/49 எனில் a-இன் மதிப்பு என்ன? If 6/7 equal to a/49, then the value of a is. ஓகே, ஏயோட வேல்யூ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். இந்த டிவிஷன் ஏவோட வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த 49ஐ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் கொண்டு போகணும். ஆல்ரெடி இந்த 49 வந்து டிவிஷனில் இருக்கனால இங்கே வரும்போது மல்டிப்ளை ஆகும். ஸோ ஸ்டெப்பு எப்படி வரும்னா a equal to 6/7 into 49 வரும். ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ 1 7 is 7. இங்கே 7 7s are 49. இப்போ 7ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும் 6 7s are 42. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12th question. புகழ் தனது கை செலவிற்காக தன் தந்தையிடமிருந்து பெரும் தொகைக்கு 4 வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன. அதாவது புகழ் வந்து அவங்க அப்பா கிட்ட அமௌண்ட் வாங்குறாங்க, அதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவர் அதிக பணத்தை பெற எந்த வாய்ப்புகளில் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதிக பணம் கிடைக்கணும்னா எந்த இதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எந்த ஆப்ஷனை? புகழ் ஹாஸ் பீன் given 4 choices for his pocket money by his father. Which of the choices should he take in order to get maximum money?
ஓகே, ஃபஸ்ட்டு அப்போ இது ஆன்சர் வந்து ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ராக்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே ஃப்ராக்ஷன் என்ன இருக்குது, 2/3 இருக்குது, இங்கே 3/5 இருக்குது, இங்கே 1/5 இருக்குது, 1/3 இருக்குது. அதாவது எப்பயுமே ஒரு பொருளை 3ஆக டிவைட் பண்ணும்போது அதிகமாக கிடைக்குமா, 5ஆக டிவைட் பண்ணும்போது அதிகமாக கிடைக்குமா? எப்பயும் 3 அதாவது 5ஐ விட 3ஆக டிவைட் பண்ணும்போது தான் அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக் கூட வச்சுக்கலாம். ஒரு கேக்கை வந்து 3 பேருக்கு நம்ம டிவைட் பண்ணும்போது அது ஷேர் அதிகமாக இருக்கும். அதே 5 பேருக்கு டிவைட் பண்ணும்போது அந்த ஷேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்தே நாம் இந்த 3 வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 2/3, இப்போ 2/3 பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இங்கே 1/3 இருக்குது. எப்படியுமே ஒரு ஷேர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டியையும் ஆப்ஷன் சியையும் நாம் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து வராது, ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பியை மட்டும் நாம் என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஷார்ட்கட். ஸோ இங்கே 2/3 இருக்குது. ஸோ 2/3 ஆஃப் 150 பார்த்தோம் அப்படின்னா இங்கே 3ஐ டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன வரும், 50 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 5s are 100 வரும். ஸோ இந்த இடத்துல 100 வருது. ஸோ ஷேர் ஆப்ஷன் ஏயோட ஷேர் வந்து 100 வருது. ஓகே, ஆப்ஷன் பியை நம்ம செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி வந்து 3/5, அதாவது 5ஆக டிவைட் பண்ணாலும் இங்கே 3 ஷேர் கொடுக்குறோம், அதனால நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதையும். ஸோ 150 இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 5s are 5, 3 5s are 50, ஸோ 30 வருது. ஸோ 3 30s are என்ன வரும், இங்கே 90 வரும். ஸோ பியோட ஷேர் வந்து 90 வருது. ஸோ ஏ வந்து 100 இருக்குது. ஸோ அப்போ எது இதில் அதிகமான ஷேர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் அதிகமான ஷேர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13th கொஸ்டின், 3 1/5 என்ற பின்னத்தை பெற 9 3/7 என்ற பின்னத்திலிருந்து எந்த பின்னத்தை கழிக்க வேண்டும்? What fraction is to be subtracted from 9 3/7 to get 3 1/5? அதாவது இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 9 3/7 ஃப்ராக்ஷனில் இருந்து எந்த ஃப்ராக்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 3 1/5 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாம் இப்போ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிடணும். ஸோ அப்போ மைனஸில் இருக்கிற ஃப்ராக்ஷன் ப்ளஸ் ஆகிடும். இங்கே 3 1/5 இங்கே கொண்டு வந்துடணும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே மைனஸ் ஆகும். ஸோ அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 9 3/7 மைனஸ் 3 1/5ன்னு மாறும். நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷன் நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட்டில் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் 9ஐயும் 3ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ 9 மைனஸ் 3 இதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3/7 மைனஸ் 1/5 பண்ணணும். ஸோ 9/3 நமக்கு என்ன தெரியும், 6ன்னு தெரியும். ஸோ நாம் இதை வச்சுக்கலாம், 6ன்னு எழுதிக்கலாம். ஸோ 6 இங்கே என்ன இருக்குது, 6 ப்ளஸ் இங்கே 3/7 இன்ட்டு 1/5ன்னு இருக்குது. நாம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா கண்டிப்பாக எல்சிஎம் தான் எடுக்க முடியும். ஸோ 7 5s are 35. ஸோ டினாமினேட்டரில் 35 வந்துடுது. ஸோ 3 5s are 15. இங்கே 7 1s are 7 மைனஸ் 7. ஸோ 15 மைனஸ் 7 என்ன ஆகும், 8 வந்துடும். ஸோ 15 மைனஸ் 7 8. ஸோ ஆல்ரெடி இங்கே 6 இருக்கு. 6 15 மைனஸ் 7 8/35. ஸோ 6 8/35. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14th கொஸ்டின், மங்கை 6.25 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்களை வாங்கினார். கலை மங்கை வாங்கியது போல் 1.5 மடங்கு ஆப்பிள்களை வாங்கினார் எனில் கலை எவ்வளவு கிலோகிராம் ஆப்பிள் வாங்கினார்? இங்கே மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மடங்குனாலே நமக்கு மல்டிபிள், அதாவது டைம்ஸ் அப்படின்னாலே நமக்கு இங்கே என்ன அப்படின்னா மல்டிபிள். ஸோ இதை 2 ஃப்ராக்ஷனை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மங்கை பாட் 6 3/4 kg ஆஃப் ஆப்பிள்ஸ். இஃப் கலை பாட் 1.5 kg 1.5 times as Mangai bought, then how many kilograms of apples did Kalai buy? ஓகே, நாம் ஃபஸ்ட்டு இங்கே 6 3/4 நாம் மல்டிப்ளிகேஷன்னால இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணோம். இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னா 6 4s are 24 + 3 27/4ன்னு வரும். இன்ட்டு இதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 3/2 வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 23 × 7
81/8 வரும். ஸோ 81 நாம் 8ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ என்ன வரும், 8 10s are 80, 10 டைம்ஸ் நாம் டிவைட் பண்ணுவோம் 80. ஸோ ரிமைண்டர் 1 வரும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனை எப்படி நம்ம எழுதலாம், 10 1/8 10 1/8 கிலோகிராம்னு வரும். ஸோ 10 1/8 ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 10 1/8 ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15th கொஷின், இதுதான் லாஸ்ட் கொஷின். ஓகே, முயல் தனது உணவை எடுக்க 26.25 மீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும். அதாவது முயல் வந்து அதோட ஃபுட்டை எடுக்க போகுது, 26.25 மீட்டர் கடந்து போகணும். ஒரு தாவலுக்கு ஒரு தடவை தாவும் போது 1.25 மீட்டர் தூரத்தை கடக்குது முயல் வந்து உங்களுக்கு தெரியும் குதிச்சு தான் போகும். ஸோ ஒரு ஜம்பில் வந்து 1.25 மீட்டர், அப்போ 26 வரைக்கும் எத்தனை டைம்ஸ் ஜம்ப் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது கடக்குமானால் தனது உணவை எடுக்க எத்தனை முறை தாவ வேண்டும். A rabbit has to cover 26 1/4 meter to fetch its food. If it covers 1/3/4 meter in one jump, then how many jumps will it take to fetch its food? ஸோ அப்போ இது நமக்கு பார்த்தாலே தெரியுது, நாம் ஒரு பெரிய மீட்டரை குட்டியாக மீட்டராக நம்ம கடக்கிறோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், பெரிய தூரத்தை சின்ன தூரத்தை கடக்கும்போது இதை வந்து டிவைட் பண்ணுறோம். பெரிய தூரத்தை குட்டி டிஸ்டன்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மால் டிஸ்டன்ஸை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ இது டிவிஷன். ஸோ இதை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணோம். இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணால் 26 1/4 என்ன ஆகும், 105/4 இன்ட்டு 1 3/4 நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 7/4ன்னு வரும். சாரி, இது வந்து டிவிஷன். ஸோ டிவைட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு டிவிஷன்னா என்ன தெரியும், நமக்கு ரெசிப்ரோக்கலாக மாற்றி நாம் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பை 7/4 என்னவா மாறும், 4/7 கன்வெர்ட் ஆகும். ஸோ 4 கேன்சல் ஆகும். இப்போ 7 1 7 is 7. இங்கே வந்து இத்தனை டைம்ஸ் ஆகும்னா 15 டைம்ஸ். ஸோ 105 7ஆல் டிவைட் பண்ணால் 15. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ 15 தடவை தாவி தான் அதோட ஃபுட்டை எடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.